ஃபீல்டுல வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபீல்டுல வேலை பார்த்துட்டு இருக்கோம். நெறைய கஸ்டமர்ஸ்ட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம். நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, சேலஞ்சுடான பெர்சனுக்கு நெறைய ப்ராடக்ட் குடுத்துருக்கோம். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியா இருக்கிற பெர்சனுக்கு நெறைய பேத்துக்கு குடுத்து, அது மூலமா நெறைய ரிசல்ட் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளுமே நம்ம டீம்ல இருக்கிற நெறைய நண்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு அவங்கவங்க செல்ஃபிஸ் பண்ண வகையிலயும் சரி, பிளஸ் வந்து கஸ்டமர்ஸ்ட்ட குடுத்த வகையிலயும் சரி, டவுன்லைன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்காக போய் சப்போர்ட் பண்ணி அவங்க மூலமா பொருள்லாம் குடுத்துருப்பாங்க. அந்த வகையிலயும் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ தாராளமா அங்க ஷேர் பண்ணலாம். நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். ஃபர்ஸ்ட் வெல்கம் மேடம். சுமலதா மேடம் வந்திருக்காங்க. வெல்கம் பண்ணிக்கிறேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் மேடம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். இணைப்பில் இருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சார் நான் வந்து ரொம்ப கம்மி பீரியடில் டெஸ்டிமோனியல் மேம் கிட்ட ஏற்கனவே கொடுத்துருக்கோம். ஆனால் அதுக்கு இடையில 20 டேஸ்லயே நாங்கள் வந்து சாப்பிட்ட ஃபீல் எல்லாம் நான் சொன்னேன். அதாவது சொல்லப்போனால் அது என்ன மெடிக்கல் மிராக்கல்ன்ற மாதிரி தான் இது இருந்தது, எங்களுக்கே நம்ப முடியாத மாதிரி. இன்னைக்கு நாங்கள் ஒரு ஒரு தரப்புலையும் கஸ்டமர்ட்டையும் எடுத்துட்டு போறது நாங்களே செல்ஃப் டெஸ்டிமோனியல தான் நான் சொல்றது. நான் அப்படின்னு பார்த்தேன்னா இப்போ எனக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரகிள் உடம்புல இருந்தது. அந்த ப்ராப்ளம் எல்லாம் நான் டாக்டர்கிட்ட, லேடி டாக்டர்கிட்ட போயிட்டு டெஸ்ட் எல்லாம் எழுதி பண்ணிட்டு எந்த டேப்லெட்டும் எதுவும் எடுத்துக்கல. இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கா, சரி ஓகே நான் இன்னைக்கு இப்போ இதை எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது ஒரு சின்ன கேப்னால நிறுத்திட்டேன். எனக்கு வேலை பர்சனல் ஒர்க்குனால கொஞ்சம் கேப் ஆகி போச்சு. கொஞ்சம் ப்ராடக்ட் எடுக்க லேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததுன்னு அதெல்லாம் லிஸ்ட் போட்டு கையில டாக்டருங்களோட டீட்டெயில்ஸோட கையில வச்சுக்கிட்டு எடுக்க ஆரம்பிச்சேன். 1 மந்த்லயே வந்து நிறைய விஷயம் எங்களுக்கா ஃபீலிங்லயே நல்லா தெரியுது. பீரியட்ஸ் ப்ராப்ளம், லேடிஸ் பிரச்சனையில இருந்து, பெயின்ல இருந்து, அந்த ஆக்டிவ் குறையிற விஷயத்துல இருந்து நிறைய விஷயம் கண்கூட தெரியுது. இதை தான் நாங்க கஸ்டமர்கிட்ட எடுத்துட்டு போய் இப்ப நாங்க ப்ராடக்ட் கொடுக்குறவங்க கிட்ட சொல்றோம். எடுத்துக்கிட்டதுலயும் 1 வீக்ல எடுத்து ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க எனக்கு ரொம்ப பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ரொம்ப கம்மி பேருக்கு தான் கொடுத்துருக்கேன். அவங்க கிட்ட இருந்தும் எனக்கு ரொம்ப திருப்தியான ஒரு இது வந்திருக்கு. ஸோ நான் இது மாதிரி நிறைய அடுத்தடுத்த வீக்ல நிறைய டெஸ்டிமோனியல் நம்ம சார்பா கொடுக்கணுங்கிறது ஆசையோடையும் தைரியமாவும் சொல்லிக்கிறேங்க சார். தேங்க்யூ, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க சார். கிரேட் கிரேட் மேடம். சூப்பர் சூப்பர். அதாவது பர்சனலா சில சேலஞ்சுகள் இருக்கு. அதுக்காக ஃபர்ஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். டாக்டர் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கையில வச்சுட்டு எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. அதே சமயத்துல பர்சனல் ரிசல்ட்டும் எடுத்திருக்கீங்க. பிளஸ் வந்து கஸ்டமர்ஸ் கொடுத்த வகையில நல்ல ரிசல்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பெண்கள் சைடுல வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே 1 வாரம் 10 நாள்லயே தீர்வு கிடைச்சிருக்குன்ற விஷயத்த சொல்லியிருக்கீங்க. சூப்பர் மேடம். அருமை மேடம். தேங்க்யூ தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காசிநாதன் சார். வெல்கம் சார். சார் நீங்க மைக் ஆன் பண்ணி பேசலாம் சார். ஹோஸ்ட்ல தான் இருக்கீங்க. காசிநாதன் சார் மைக் ஆன் பண்ணி பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். பேசலாம் சார். கேக்குது, பேசலாம். சார் கேக்குதுங்களா சார்? எஸ் எஸ் கிளியர். சார் எலிக்சர் குடும்பம் அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் வந்து என்னுடைய தொப்பை குறைக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் நம்ம இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன். அதை சாப்பிட்டேன் சார். சாப்பிட்டு ஒரு 4 நாளில் அதிக குணமாகல. ஆனால் வெரிகோஸ் இருந்தது, வெரிகோஸே ஃப்ரீ ஆயிடுச்சு சார். 2வது வந்துட்டு மூட்டு வலி இருந்தது, அது நல்லா இருக்குது. 3வது கண்ணில் வந்து புற வந்து கண் பார்வை கொஞ்சம் மங்கலாக இருந்தது, அதுவும் சரியாயிடுச்சு சார். 4வது வந்து பைல்ஸ் இருக்க மாதிரி ஒரு உணர்வு இருந்தது, அதுவும் கிளீன் ஆயிடுச்சு. இதை பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன், இன்னொரு நண்பருக்கு லிவர் ப்ராப்ளம், அவருக்கு வாங்கி கொடுத்தேன் சார். அவருக்கு வாங்கி கொடுத்து அவர் ஒரு வாரத்தில் வந்து கால் வீக்கெல்லாம் குறைஞ்சி போச்சு சார். ரொம்ப சந்தோஷமா சொன்னார். இப்போ என்னங்க அவருக்கு வந்து ஒரு தண்ணி எல்லாம் ஏறிக்கின்னு வயிறு உப்புசமா இருக்கு சார். நேற்று கூட ஒரு 2 லிட்டர் தண்ணி எடுத்துருக்காங்க.
அது எதனாலன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னார். அதுக்கு அடுத்தபடியாக வேற ஒரு நண்பர் வந்து லேப் டெக்னீஷியன், அவருக்கு வந்து பக்கவாதம் சார். அவருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். 2, 3 பவுச்சு சாப்பிட்டார் சார். இன்னும் அவருக்கு எந்த ரிசல்ட்டும் தெரியலன்னு சொல்றாரு சார். பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார், வாய்ப்பு. தேங்க்யூ சார். சூப்பர் சார், சூப்பர். பர்சனலா எடுத்ததுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்கீங்க. வெரிகோஸ் வெயினுக்கு ரிசல்ட் வந்திருக்கு, ஜாயின்ட் பெயினுக்கு ரிசல்ட் வந்திருக்கு, கண் பார்வைக்கு ரிசல்ட் வந்திருக்கு, பைல்ஸ் பிரச்சனைக்கும் ரிசல்ட் வந்திருக்குன்றத சூப்பரா ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதே சமயத்துல நண்பருக்கு கொடுத்த வகையில வயிறு வீக்கமா இருக்கு, வயிறு உப்புசமா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இன்னொரு நண்பருக்கு கொடுத்ததுல பக்கவாதத்துக்கு எடுத்துட்டு இருக்காங்கன்ற தகவலை சொல்லியிருக்கீங்க. வயிறு உப்புசன்றது அவங்களுக்கு லிவர்ல சேலஞ்சு இருக்கலாம் சார். அவங்களுக்கு லிவரை கொஞ்சம் செக் பண்ண சொல்லுங்க. ஆனா எடுக்க எடுக்க மாற்றம் வரும். கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அதே சமயத்துல பக்கவாதம் குடுக்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, டோசேஜ் எப்படி குடுத்துருக்கீங்க? என்ன வயசுல இருக்காங்க? எவ்வளவு நாள் அந்த பக்கவாதம் பிரச்சனை இருந்திருக்குன்றத தெரிஞ்சு நம்ம டோசேஜ்க்கு ரைஸ் பண்ணி குடுக்குறப்ப கண்டிப்பா மாற்றம் வரும் சார். பர்சனலா நீங்க வந்து கனெக்ட் பண்ணி பேசலாம். ஏன்னா பக்கவாதத்த பொறுத்தளவு அவங்க ஏஜ் ஃபேக்டர், எவ்வளவு நாள்ல இருந்திருக்கு, பிளஸ் நம்ம என்ன மாதிரியான டோசேஜ் குடுக்குறோம். அத பொறுத்து அவங்ககிட்ட ரிசல்ட் எடுத்துடலாம் சார். கண்டிப்பா மாற்றம் வந்திருக்கு. நம்ம டீம்ல நெறைய பேர் குடுத்து நெறைய ரிசல்ட் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கண்டிப்பா வரும் சார் அதுல. டோசேஜ் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி எடுத்தா சீக்கிரம் ரிசல்ட் குடுத்துடலாம் சார். ஓகே, தேங்க் தேங்க்யூ யூ சார். சார். தேங்க் யூ சார். சூப்பர் சார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஜெகதீசன் சார். வெல்கம் சார். சார் வணக்கம் சார். என்னோட பேர் ஜெகதீசன். ஓகே எலிக்சர் சார். மிக்ஸ் குழுவில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் தெரிவிச்சுக்கிறேன். சார் நான் வந்து பார்த்தோன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 2012லேருந்து நான் ஹெர்பல் ப்ராடக்ட் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். சார் நெட்வொர்க் பண்ணியும் எந்த ஒரு ரிசல்ட் இருக்கே, பட் இந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ரிசல்ட் பார்த்தோன்னா இது இன்னைக்கு தான் நான் பார்த்துருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னாக்கா, நான் எலிக்சர் மிக்ஸ் வந்து காரணமே என்ன ஆகுனா, ரெகுலராக வந்து பார்த்தா என்னுடைய கஸ்டமராக இருந்த ஒரு டாக்டர். அவர் பார்த்தோன்னா இன்னைக்கு சித்தா ஆயுர்வேதிக் டாக்டர் தான். அவர் வந்து பார்த்தோன்னாக்கா அவருக்கே கை வராமல் இருந்தது. அதாவது பக்கவாத பேஷண்ட்டாக இருந்தார். ஸோ அவரால் எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருந்தப்போ நான் இந்த எலிக்சர் மிக்ஸ் ப்ராடக்ட் கொடுத்து, சார் இதை நான் 2 வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் நான் வாங்கி யூஸ் பண்ணலை. ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ உங்களுக்கு தான் சார் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன். கொடுத்த உடனே அடுத்து சரி வர வை அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு வர வச்சு நான் கொடுத்தேன் சார். ஆனால் 4வது நாள் போயிட்டு நான் போய் கேட்குறேன். எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாக்டாக எப்படி சொல்கிறது, ஒரு எனர்ஜியோட சொன்னார். இந்த மாதிரி இருக்கும்போது என்னடா இது, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் நான் வாங்கி யூஸ் பண்ணேன். சார் உண்மையாக சொல்கிறேன், நான் இதுவரை என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சதே கிடையாது. எலிக்சர் மிக்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் என்னுடைய ஃபேமிலியில் என்னுடைய எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, இல்லற வாழ்க்கையில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் இது ஒரு எப்படி சந்தோஷமான விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ. கிரேட் சார். சூப்பர் சார். சூப்பர். ஒரு கஸ்டமர்ஸ் ஒரு டாக்டர் கஸ்டமருக்கு நீங்க கொடுத்து ஸ்ட்ரோக்க வந்து மாத்தி கொண்டு வந்திருக்கீங்க. அதே சமயத்துல பர்சனலாவும் சில எக்ஸ்பீரியன்ஸ நீங்க ஷேர் பண்ணியிருக்கீங்க. சூப்பர் சார். அருமை சார். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, இது நம்ம என்ன சொல்லுவோம்னா, முதல்ல நாம செல்ஃப் பண்ணிட்டு மத்தவங்களுக்கு குடுங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா, அப்பதான் நம்ம அந்த பொருள் என்ன மாரி டேஸ்ட் இருக்கு, என்ன மாரி கலர்ல இருக்கு, நம்ம எப்படி ஃபீல் பண்றோம், நமக்கு பெயின் இருக்கா, எல்லாத்தையும் உணர்ந்து நம்ம யூஸ் பண்றப்ப, அவங்ககிட்ட ஷேர் பண்றப்ப கரெக்ட்டான முறையில நம்ம ஷேர் பண்ணுவோம். இருந்தாலும் பரவால்ல, நீங்க சொல்லியே குடுத்துருக்கீங்க டாக்டர் கஸ்டமர்ட்ட. அவர்ட்ட இந்த மாரி சேலஞ்ச் இருக்குன்னு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த வகையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 4வது நாளே ரிசல்ட் சொல்லியிருக்காங்கன்றதையும் ஷேர் பண்ணியிருக்கீங்க. சூப்பர் சார். அருமை சார். கரெக்ட்டான ஷேரிங். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பர்சனலான சில எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா சூப்பரான முறையில பொருள் வேலை செய்யும் சார். அதனால தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அடுத்தடுத்து நீட்டா நெறைய கஸ்டமர்ஸ்க்கு நீங்க பொருள குடுத்து நல்ல புண்ணியத்த சம்பாதிக்கலாம் சார். சூப்பர் சார். சூப்பரான ஷேரிங் சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். நன்றி அடுத்து சார். வந்து ஓகே. தேங்க் யூ சார். அடுத்து அண்ணாதுரை சார். வெல்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். எலிக்சர் மிக்ஸி குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் வந்து முஸ்லிம்ல இருந்து அண்ணாதுரை பேசுறேன். ரெண்டாவது சார், எங்க மச்சனுக்காக நான் வாங்கினேன் சார். அவன் பெராலிசிஸ் அட்டாக் ஆகி படுத்திருக்க அப்படி 7 வருஷமா. அதனால சரி அவருக்காக வாங்கினா நாங்களும் சாப்பிட்டோம். எனக்கு கொஞ்சம் அந்த இருமல் சளியெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் சரியாயிருச்சு. அந்த மூச்சு வாங்குற மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் சரியாயிருச்சு. இப்போ நார்மலா இருக்கு. மற்றபடி இப்போ அவருக்கு கொஞ்சம் அந்த கை நரம்பெல்லாம் கொஞ்சம் அப்படியே தளர்ச்சியாக இருக்குது. வராத கை கால் அந்த கை நரம்பு வந்து கொஞ்சம் தளர்ச்சியாக இருக்குது. ரொம்ப டைட்டாக இருக்கும். இப்போ
பசி தான் ரொம்ப பசின்னு இருந்தா அப்படி இந்த பசி கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பசி இருக்குது. அது நாளடைவில் அப்படியே தொடர்ந்து கொடுத்தோம்னா சரியாயிருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் மிஸ்ஸஸுக்கு வந்து சுகர் பேஷண்ட்டு, அவங்களுக்கு இந்த கால் எரிச்சலா இருந்தது. இந்த கால் எரிச்சல் இப்ப இல்லை, நல்லா இருக்கு. அந்த மதமதப்பு மாதிரி அந்த சுகர்னால உள்ளங்காலில் வந்து ஷோல் வந்து மதமதப்பா இருந்ததுங்க. அந்த மதமதப்பு இல்லை, இப்ப நல்லா இருக்கு. அவங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். கிரேட் சார், சூப்பர் சார். அனதர் சார் சூப்பரா ஷேர் பண்ணிருக்கீங்க. 3 டெஸ்டிமோனியல் ஷேரிங் சூப்பர், மூணுமே சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் செல்ஃபீஸ் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா சளி இருமல் இருந்துச்சு. சளி இருமல் கண்ட்ரோல் பண்ணிருக்கு. கொஞ்சம் தூரம் நடந்தாலுமே மூச்சு வாங்குறது மாதிரியான சேலஞ்சு இருந்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னீங்க. இப்போ அந்த மூச்சு வாங்குறதெல்லாம் குறைஞ்சிருக்குன்ற தகவலும் சொல்லியிருக்கீங்க. சூப்பர். பர்சனலா கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கீங்க. அடுத்து மைத்துனர் வந்து பேரலைஸ் அட்டாக் ஆகி படுத்திருக்காரு. ரொம்ப வருஷமா சேலஞ்சா இருந்த பர்சனுக்கு நீங்க கொடுத்து இப்போ கை நரம்பெல்லாம் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விரைப்பா இருந்தது, இப்போ தளர்வாகி போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா பசி உணர்வு கண்ட்ரோல் ஆயிருக்கு. அவர்கிட்ட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்ற தகவலும் ஷேர் பண்ணிருக்கீங்க. சூப்பர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேடத்துக்கு வந்து அவங்களுக்கு சுகர் பேஷண்ட்ஸுக்காக சுகரா இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து அந்த கால் மதமதப்பு, அதாவது கால் எரிச்சல் இருந்ததுல குறைஞ்சிருக்கு அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்கீங்க. 3 பேர் பர்சனல் ஃபேமிலிக்குள்ள எடுத்த ரிசல்ட்டை சூப்பரா ஷேர் பண்ணிருக்கீங்க அண்ணாதுரை சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் அடுத்து சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்து எம்எஸ்டி டீம் சிவகாம. வெல்கம் மேடம். யாரு? ஃபுல் நேம் தெரியல. வெல்கம் மேடம், வாங்க பேசுங்க. சார் சிவகுமார் சார் ஃபுல் நேம். சிவகுமார். வெல்கம் சார். வெல்கம் சார். வணக்கம் சார். ஓகே, தேங்க்யூ சார். என் பேர் சிவகுமார் ஃப்ரம் திருவள்ளூர். நம்ம நெட்ஒர்க்கில் கிட்டத்தட்ட இருக்கோம் சார். நிறைய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, ஸோ ஆன்லைன் கம்பெனி, இது எல்லாமே பார்த்தா ஆக்சுவலி வந்து இந்த பிஸ்னஸ் எனக்கு ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடியே கிடைச்சிது. ஸோ அப்பயே நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணோம். என்னோட அப்ளைன் வந்து சேலத்தில் இருக்க டாக்டர் சுப்பிரமணி சார். ஸோ அவர் கொஞ்சம் நிறைய கைட் பண்ணார். அதுக்கப்புறம் தான் எனக்கு சில வேலைகள்னால தொடர்ந்து பண்ண முடியல. இப்போ எல்லார்கிட்டையும் பேச ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். நான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுலேருந்து என்ன எனக்கு இதுனாக்கா, நம்ம சாப்பிட்ட உடனே என்ன ஆகும்னா கொஞ்சம் வயிறு வந்து ஒரு மந்தப்படம் இருந்தது. அதாவது சாப்பிட்ட உடனே ஒரு உபசமா இருக்கும். அடுத்தது பசியை தூண்டாது. அதாவது ரொம்ப பசியை எடுக்கிற மாதிரிலாம் இருக்காது. அந்த பசின்றது கொஞ்சம் சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டாக வராது மதியம் 3 வேளையுமே. இப்போ இதை எடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா, நம்மளுக்கு வந்து கரெக்டாக 3 வேளையும் கரெக்டாக பசி எடுக்குது, கரெக்டாக வந்து மெயின்டைன் ஆகுது சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா, எடுக்கும்போது ஒரு நைட்டு ஃபுல்லா வந்து இந்த 2 காலுமே வந்து தரையில வைக்க முடியல. புரண்டு படுத்தாலும் தூக்கமே வரல. நான் சார் கிட்ட கன்சல்ட் பண்ண என்ன சொன்னார்னா, சார் உங்க உச்சந்தலையில இருந்து உள்ளம் பதம் எங்க வந்து அதை ஸ்கேன் பண்ணோம். ஸ்கேன் பண்ணி அந்த கழிவு நீர்லாம் வந்து உங்க இதுல கொண்டு வரோம் சார். எந்த இடத்துல உங்களுக்கு இந்த கழிவு இருக்கோ அங்க வந்து இதாகும்ன்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கு பயப்படாதீங்க. கொஞ்சம் உங்களால முடியலன்னா நீங்க என்ன எதனா கொஞ்சம் மாத்திரை எடுத்துக்கங்க. அந்த ஒன் டைம் மட்டும். அப்புறம் எடுத்த பிறகு இப்போ அது வந்து எனக்கு அஸ்பெக்ட் பண்ணிக்கிச்சு, பாடிக்கு ஏற்றிக்கிச்சு இப்போ அந்த ப்ராடக்ட்டு. நல்லா அமேசிங்காக இருக்குது. இப்போ என்னன்னா எவ்வளோதான் வந்து பணக்காரன் காசு கையில் இருந்தால் கூட, அவன் எவ்வளோதான் கோடிக்கணக்காக சொத்து சேர்த்து வச்சிருந்தா கூட சரி, ஒரு ஆரோக்கியம் ஆன ஒரு மனிதன் இருந்தால் தான் அவன் உண்மையாலுமே வந்து பெரிய பணக்காரன்ட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த வகையில் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோல்டு பொக்கிஷம் கூட சொல்லலாம். அதுக்கு மேலே சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு எக்ஸலண்ட் ப்ராடக்ட் சார். இந்த ப்ராடக்ட்டை சொல்லும் போது நம்மளுக்கு மெய் சிலுக்குது. ஏன்னா நம்ம கடந்த பாதையில் எவ்வளோ வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிலாம் பார்த்துருக்கோம். அதுக்கு ஒரு நோய்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேப்சூலை வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு மட்டும் தான் அது வந்து குணமாகும். ஒரு குணமாகாமலும் இருக்கு என்னோட அனுபவத்தில். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன். ஒரு சேஷன் நம்ம எடுத்து கம்ப்ளீட் பண்ணும்போது உள்ள ஆல்ரெடி என்ன நோய் இருக்குதுன்னு கூட நமக்கு தெரியாம அது குணப்படுத்திக்குது. அது மாதிரி எல்லாருக்குமே இது சுகர்லேருந்து எல்லாருக்கும் கொடுக்கும்போது நல்லா ரிசல்ட்டாக நான் டெஸ்டிமோனியல் கேட்கும்போது இன்னும் நமக்கு இந்த ஆர்வத்தை தூண்டுது. ஸோ வருமானம் சம்பாதிக்க தான் போகிறோம் நம்ம கம்பெனியில். பட் ஆரோக்கியம் வந்து கிடைக்குதுன்னா அது மிகப்பெரிய கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் சார். உண்மையில வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டு உண்மையிலே மிரக்கலான ப்ராடக்ட் சார். அதுவும் வந்து நமக்கு நாக்கு கறியில் அந்த உமிழ்நீரை போய் சேரும் போது தான் இன்னும் ரிசல்ட் பக்காவாக இருக்குது. நல்லா அருமையான ப்ராடக்ட் சார். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ சார்.
கிரேட் கிரேட் சார், சூப்பர் சார். சிவகுமார் சார், சூப்பரான சாரிங் கொடுத்துருக்கீங்க. ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பசி மந்தமாவே, பசியே எடுக்காம மந்தமாவே இருக்க மாதிரி இருந்துச்சு. வயிறு எஸ் சார். உப்புசமா இருக்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து எடுத்ததுக்கு அப்புறமேலு பெரிய மாற்றம் கொடுத்துருக்கு. நல்லா பசி எடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. எடுக்கிற டைம்ல சில சேலஞ்ச் எல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே ரெக்கவரி ஆகி நல்லா இருக்கு. பெட்டரா எஸ். ஃபீல் பண்றேன் சார் அப்படின்ற மாதிரி சூப்பரான சாரிங் கொடுத்துருக்கீங்க சார். சூப்பர் சார், அருமை சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்து வந்து சாந்தி மேடம், சென்னையில இருந்து. வெல்கம் மேடம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம் இனிய வணக்கம் மாலை மேடம். வணக்கம். சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஃபர்ஸ்ட் நானும் இப்போ லாஸ்ட் டைம் சொன்னேன் இல்லையா சார், அதே மாதிரி தான் வேற ஒரு பண்ணிட்டு இருக்கோம். சப்ளிமெண்ட் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆர்கனுக்கும் தனித்தனியா தான் கொடுத்துட்டு இருந்தோம். அதுல நல்லா பெஸ்ட் கிடைக்குது அப்படின்ட்டு தான் நான் நம்பிட்டு இருந்தேன். இதுக்கு மேல என்ன பெஸ்ட் இருக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இத பத்தி கேள்விப்படும் போது நான் கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ல தான் வந்தேன் இந்த ஃபீல்டுக்குள்ள. எப்படி சார் என்னோடதை விட உங்களுக்கு எப்படி பெஸ்டா இருக்கும் அப்படின்ட்டு மிஸ்டர் கிருஷ்ணகிரியில வந்து ஆனந்த சார் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. எப்படி சார் பெஸ்டா இருக்க முடியும், இருக்காது. நான் கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் பண்ணேன். இல்லம்மா ஒன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க, யாருக்காச்சும் கொடுங்க அப்படி சொன்னாரு. அப்ப கூட நான் எடுக்கல, என்னோட பிரதருக்கு தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் அம்பத்தூர்ல இருக்காங்க அவங்க. அவருக்கு சொல்லி சரி எடுத்து பார்க்கலாம். அவருக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருந்துச்சு, தேர்ட் ஸ்டேஜ்ல இருந்தது. சரி கொடுப்போமே எப்படி ரிசல்ட் இருக்கு பார்க்கலான்னு கொடுத்ததுல நல்லாவே ரிசல்ட். அவர் வந்து அவர்கிட்ட இருந்து என்கிட்ட டைரக்டா வரல, எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு மூலயமா இருக்காரு, அவர் பூவேந்திர, மிஸ்டர் பூவேந்திர நாவடி. அவங்க 2 பேரும் பேசி எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. ஃபேட்டி லிவர்ல இருந்து அந்த ஷேப் அவருக்கு உடம்புல வந்து 3 இன்ச்சு கம்மியாயிடுச்சு. அது ஒரு மாதிரி அவரோட பர்சனல் ஃபீலிங்கும் அவர் ஷேர் பண்ணிருக்காரு. ஏன்னா சிஸ்டர்ன்றதுனால என்கிட்ட ஷேர் பண்ண முடியாம அவங்க மூலியமா எனக்கு வரவும், அப்போ இதுல ஏதாச்சும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டு அந்த 1 வீக் ஃபுல்லா நான் மீட்டிங் அட்டென்ட் பண்ணேன். டெய்லியும் டிஃப்ரெண்ட் மீட்டிங் கொடுக்கவும் ஏதோ பெஸ்ட் எல்லாமே சொல்றாங்களே, சரி ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அடுத்தது எங்க ஹஸ்பண்டுக்கு கொடுத்தேன். நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட். அவங்க வந்து காலையில 7:30க்கு கேப்னாக்கா 7:15க்கு எந்திரிச்சு தான் கிளம்புவாங்க. எந்திரிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவாங்க, டயர்டு. இப்போ 5:30 கேபுக்கு கிளம்பி போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி கிடைச்சிருக்கு. இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா தொப்பை நல்லாவே கரைஞ்சி, சைடெல்லாம் நல்லா கரைஞ்சி, போட முடியாத இந்த ட்ரெஸ் எல்லாம் இப்போ ஒண்ணா போட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் தான் கம்பல் பண்ணி எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி கூட இருந்தது எனக்கு ஒரு பயம் எடுக்கிறதுக்கு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் எங்க சார் தான் கம்பல் பண்ணி கொடுத்தாரு. சரி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோமேன்னு தொடர்ந்து எடுத்தேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் டெஸ்டிமோனியில சொல்லியிருக்கேன் மேடம்கிட்ட, நிஷா மேடம்கிட்ட. பொண்ணு ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன்னா அந்த காலையில இருந்து செஞ்ச டயர்டுக்கு படுத்தேன்னா எந்திரிக்கவே மாட்டேன். அதோட 3 மணிக்கு எந்திரிச்சுதான் பாப்பா கூட்டு வரதுக்கு கிளம்புவேன். இப்ப அப்படி கிடையாது. வந்த உடனே அடுத்த வேலை என்னன்னுட்டு இல்லாத வேலையெல்லாம் எடுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த டயர்ட்னஸ்ன்றதே தெரியல. ஒரு ஆக்டிவ்னா அப்படி ஒரு ஆக்டிவ், சூப்பரா இருக்கு ரிசல்ட். அது மாதிரி பேரலைசருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண திருப்பூர்ல மிஸ்டர் சரவணன் சொல்லிட்டு, அவரு வந்து இப்போ ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. 1 மந்த்லயே நல்ல ரிசல்ட் இருக்கு. கோயம்புத்தூர்ல வந்து ஆப்ரேஷன் வரைக்கும் போயிட்டு வந்து கூட எனக்கு சரியாகல. ஆனா இந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்து அந்த கை கால் எல்லாம் அசைவு, நரம்பு எல்லாம் நல்லா வேலை செய்யறது தெரியுது. ஆக்டிவ்னஸ் எனக்கு கிடைக்குது மேடம். தொடர்ந்து எடுத்தேன்னா எனக்கு நல்லா இம்ப்ரூவ் இருக்கும், எனக்கு சரியாகும்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால நான் தொடர்ந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லி இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, அவங்க ஹாஸ்பிட்டல்ல பாக்குறவங்களுக்கு கூட, அவங்க சிஸ்டருக்கு அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் நான் எங்கேயுமே பார்க்கல சார். இது சூப்பரா இருக்கு. தேங்க்யூ சார் வாய்ப்பு கிரேட் கொடுத்ததுக்கு. கிரேட் மேடம், சூப்பர் மேடம், சூப்பர். சூப்பரான சாரிங் கொடுத்துருக்கீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ப்ராடக்ட்டை பிரதர் கொடுத்துருக்கீங்க. அவங்ககிட்ட இருந்து பெட்டர் ரிசல்ட் பார்த்துருக்கீங்க. அதாவது ஃபேட்டி லிவர்ல இருந்து மாறி வந்திருக்காங்க. அதே சமயத்தில் பர்சனல் ஃபீலிங்ஸ்ல நல்லா பாசிட்டிவா ஷேரிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃப்ரெண்டு மூலமா தெரிஞ்சிருக்கீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டு கொடுத்த வகையில் தொப்பையெல்லாம் குறைஞ்சிருக்கு, நல்லா எனர்ஜியா இருக்காரு, ஆக்டிவா கிளம்பி போறாரு அப்படின்ற தகவல் சொல்லியிருக்கீங்க. அதே சமயத்தில் பர்சனலாக எடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எனர்ஜி கிடைச்சிருக்கு, டயர்ட்னஸ்லாம் எங்கேயோ போயிடுச்சு, எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்கிற அளவுக்கு நான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கின்ற தகவலை ஷேர் பண்ணியிருக்கீங்க. அடுத்து ரெஃபரன்ஸ் கொடுத்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா பேரலைஸ் அட்டாக் கொடுத்து நல்ல ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றதையும் சூப்பரான முறையில் ஷேரிங் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி மேடம், நல்ல ஒரு ஷேரிங். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். அதே மாதிரி பேபி இல்லாதவங்களுக்கு இப்போ ஒரு என்னோட அக்கா பொண்ணுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க பேபிக்காக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே எடுத்துட்டு இருக்காங்க சார். இப்போ அங்க வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துட்டு இருக்கு சார்.
சூப்பர் மேடம். சூப்பர். அருமையான விஷயம் மேடம். இதெல்லாம் வந்து சூப்பரான விஷயம். நல்ல அதாவது நெறைய பிளெஸ்ஸிங் இருந்து இந்த பேபி இல்லாதவங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு குடுத்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வரும்ன்றது பெரிய புண்ணியம் மேடம். அந்த வேலைய செஞ்சிருக்கீங்க. சூப்பர். அருமையான வேலை செஞ்சிருக்கீங்க. அதே சமயத்துல சூப்பரான ஷேரையும் குடுத்திருக்கீங்க மேடம். ரொம்ப நன்றி மேடம். தேங்க் யூ மேடம். தேங்க் யூ. அடுத்து கனகவள்ளி மேடம். வெல்கம் மேடம். குட் ஈவினிங் சார். மீட்டிங்ல உள்ள அனைவருக்கும் வணக்கம் சார். சார் எனக்கு சுகர் இருந்துச்சுங்க சார். இப்போ 370 இருந்தது. இப்போ எலிசர் மிக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குங்க சார். இப்போ நார்மல்ல இருக்குங்க சார். 110 இருக்குங்க சார். நிறைய எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்திருக்கு சார். கண்ணை சுத்தி பாத்தீங்கன்னா கருவளையம் இருந்துச்சு. இப்ப பார்த்தா கண்ணு பார்த்தா நல்லா இருக்கு. கண்ணுல அடிக்கடி தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அந்த பிரச்சனையும் சரியாயிருக்குங்க சார். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப கால் கட்டை விரல பார்த்தா நகம்லாம் சொத்தியா இருக்கும். இந்த எலிக்சர் மிக்ஸை சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்ப நகம் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. நகம் வளருது, நல்லா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி நிறைய ஒரே ப்ராடக்ட்ல இத்தனை எனக்கு பிரச்சனையே சரி பண்ணிருக்கு. அதனால எனக்கு இந்த எலிக்சர் மிக்ஸ் கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். நான் எடுத்துக்கிட்டது இல்லாம எங்க அண்ணன், என் கூட பிறந்த அண்ணன் வந்துட்டு ஸ்ட்ரோக் வந்துருச்சுங்க சார். கை காலு வரலங்க சார். அவரு படுத்த படுக்கையா இருந்தாரு. நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போனோம், சரியாகல. ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நான் இதை எடுத்ததுக்கு அப்புறம் அண்ணனுக்கு கொண்டு போய் கொடுத்தேன். அப்புறம் அண்ணனும் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ டியூப் மூலம் தான் அண்ணன் பார்த்தா ஆகாரம் போகும். இப்போ அந்த எலிசன் மிஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிட்றாரு. சாப்பிடாவே சாப்பிட்றாரு, நடக்கிறாரு. கையை மட்டும்தான் தூக்க முடியல, நடக்கிறாரு. இப்ப முன்னைக்கு இப்ப கொஞ்சம் நல்லா இருக்காரு சார். இன்னும் தொடர்ந்து கொடுத்தோன்னா இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு சார். தேங்க்யூ சார். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். சூப்பர் சூப்பர் மேடம். தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பரான ஷேரிங் கொடுத்துருக்கீங்க கனகவள்ளி மேடம். சூப்பர். அதாவது பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா சுகருக்காக எடுத்திருக்கீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 370ல இருந்தது, இப்போ வந்து 110 கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே சமயத்துல கண்ணுல கருவளையம்லாம் இருந்துச்சு, இப்ப அதெல்லாம் மாறிடுச்சு. தண்ணி வந்துட்டே இருந்தது, அதெல்லாம் நின்றுச்சுன்ற மாதிரி என்ன சொல்லியிருக்கீங்க. சுகருக்காக எடுத்தது உடம்புல மற்ற சேலஞ்சோட நிறைய ரெக்கவரி கிடைச்சிருக்கு. அதாவது நகம் சொத்தையெல்லாம் மாறி வந்து நகம்லாம் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஷேரிங் கொடுத்துருக்கீங்க. பர்சனலா நிறைய ரிசல்ட் எடுத்திருக்கீங்க. அதே சமயத்துல ஓன் பிரதருக்கு வந்து பேரலைஸ் அட்டாக், அதாவது ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு நீங்க கொடுக்க ஆரம்பிச்சு கைகள் வரல, வாய் பேச முடியாதவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இப்ப நல்ல ரிசல்ட் பார்த்திருக்கீங்க. அதாவது அவரே அள்ளி சாப்பிடுறாரு அப்படின்ற விஷயத்த சூப்பரான முறையில ஷேரிங் கொடுத்துருக்கீங்க. நல்ல ரிசல்ட் பார்த்திருக்கீங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எலிசர் மிஸ் அமேசிங்கான ரிசல்ட் கொடுக்கும். ஆனா நீங்க பர்சனலா நிறைய ரிசல்ட் எடுத்திருக்கீங்க. அதே சமயத்துல சூப்பரான ஷேரிங் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்து ஓகே மேடம். ஓகே, அடுத்து சேட்டுக்கண்ணன் சார். வெல்கம் சார். சார் வணக்கம் சார். குருபுரம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம செலெக்ஷன் மிஸ்க்கு வந்து நம்ம உண்மையாலுமே தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா நான் எஸ்ஆர் கம்பெனியில் வந்து நிறைய ரிசல்ட் கொடுத்துருக்கேன் சார். ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரால் முடியாத ஒரு கேஸ் கூட காப்பாற்றி கொடுத்துருக்கேன். அங்கே என்னன்னா ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட் கொடுப்போம். அப்படி கொடுத்து கூட சில எல்லாம் காப்பாற்றி கொடுத்துருக்கேன். நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ப்ராடக்ட் வச்சு எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணும்போது ஒரே ப்ராடக்ட் வச்சுருக்கேன். அதில் வந்து இப்போ முடக்குவாத்துக்கு ஒருத்தர் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு வந்து ரிசல்ட் நான் ரொம்ப மெராக்கலாக பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு 10 நாள் அவங்களுக்கு எதுவுமே தெரியலங்கும் போது அவங்களுக்கு என்னன்னா அந்த பெயின் மாத்திரை போடும்போது அந்த வலி தெரியல. அதுக்கப்புறம் உள்ளார வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த நகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டாய் கீழே உழுவுறதுலாம் கண்களில் பார்த்துட்டு இருக்கேன். அந்த நகம் கொட்டிட்டு திருப்பி புது நகம் உற்பத்தி ஆகுது. ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு பெயின் தாங்க முடியல. ஆனால் நான் ரொம்ப டோஸ் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். நான் 15 20 கொடுத்து 15 தான் கொடுத்துட்டு இருக்கேன். நான் அதுலேயே ரொம்ப மெராக்கலான ரிசல்ட் போயிருக்கு. ரத்த ஓட்டம் போகுது. அந்த நகம் கீழே கொட்டிட்டு புது நகம் உற்பத்தி ஆகுது. நான் கண்களில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அம்மா ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உண்மையாலே பெரிய விஷயம். அதே மாதிரி வெரிகோஸ் பெயின் கொடுத்து நல்ல ரிசல்ட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரிங்க்ஸுக்கு அடிமையானது நல்ல ரிசல்ட்டு. அது நானே ரிசல்ட் வெறியெல்லாம் எடுத்து பார்த்துட்டேன். இப்போ ஒருத்தர் கொடுத்துருக்கேன், அதுவுமே ரிசல்ட் சூப்பராக இருக்கு. இன்னைக்கு ஒருத்தர் என் ஃப்ரெண்டோடைய அம்மாவுக்கு வந்து கொடுத்துருக்கேன். சுகருக்கு அவங்களுக்கு வந்து 340 சுகர் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி ஒரு கண் பார்வையில் அது கொடுத்துருக்கேன். நான் டாக்டர்கிட்ட பேசிட்டு கொடுத்துருக்கேன். அது ரிசல்ட்டாக வந்துச்சுன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குங்க சார். நான் வந்து நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கேன். ஆனால் அந்த இடத்துலலாம் எடுக்கிற ரிசல்ட்டை வந்து இந்த இடத்துல ஒரே ப்ராடக்ட் வச்சு எடுக்கும்போது எனக்கு உண்மையாலுமே சந்தோஷமா இருக்குங்க சார். தேங்க்யூ சார். கிரேட் கிரேட் சார். சூப்பர் சார். சூப்பரான ஷேரிங்.
ஒருத்தர் வந்து எவ்வளவு ரிசல்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் கொடுத்து பர்சனலாக நிறைய ரிசல்ட் எடுத்திருக்கீங்க. முடக்குவாதத்தை கொடுத்து ரிசல்ட்டை பார்த்துருக்கீங்க. வெரிகோஸ் வெயின் கொடுத்து ரிசல்ட் எடுத்திருக்கீங்க. தண்ணிக்கு அடிமை ஆல்கஹாலுக்கு அடிமையானவங்களை மீட்டு கொண்டு வந்திருக்கீங்க. 340 சுகர் இருக்கிற பர்சனுக்கு இன்னைக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. கண் பார்வை இல்லாதவங்களுக்கு கொடுத்து அது அவங்க மூலமா ஒரு ரிசல்ட் வரணும்னு சொல்லி அவளோட இது காத்துட்டு இருக்கீங்க. சூப்பரான ஷேரிங் சார். அதாவது எலிசர் மிஸ் அருமையா வேலை செய்யும் அப்படின்றத கண் கூட உணர்ந்து இன்னைக்கு நிறைய பேத்துக்கு கொடுத்து பல வகையில புண்ணியத்தை சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க. சூப்பரான ஷேரிங் சார். ரொம்ப நன்றி ஏன்னா சார். தேங்க்யூ சார். சொல்ல போனா நான் ஒரு கம்பெனியில கொடுக்கும்போது ஒருத்தர் டாக்டர் எம்பி சார் முடியாது 2 மாசம் இறந்துருவான்னு சொன்ன ஒரு கஸ்டமர் நான் காப்பாத்தி கொடுத்தேன். அந்த இடம் இன்னைக்குமே ஒரு கடவுள் மாதிரி இருக்கும். ஆனா நிறைய ப்ராடக்ட் கொடுத்தேன். எந்த ப்ராடக்ட் எப்படி கொடுக்கல, ஒரு ஆர்கான் ஒவ்வொரு ப்ராடக்ட் கொடுத்து காப்பாத்தி கொடுத்தேன். நான் ஒரே ப்ராடக்ட் எல்லா ஆர்கானும் காப்பாத்திக்க முடியுமோ நிறைய விஷயம் நமக்கு சப்போர்ட் ஆகும் இல்லைங்களா? உண்மையில எனக்கு பெஸ்டா இருந்தா தேங்க்யூ சார். கிரேட் சார். சூப்பர் சார். சூப்பரான ஷேரிங் சார். சேட்டுக்கண்ணன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே சார். அடுத்து வந்து லக்ஷ்மி மேடம். வெல்கம் மேடம். லட்சுமி மேடம் நீங்க மைக் ஆன் பண்ணி பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். எலிசர் மிஸ் குடும்ப அனைவருக்கு எனது மாலை வணக்கம் சார். நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் தூங்கிட்டு இருப்பேன். திடீர்னு வந்து அப்படியே உடம்பெல்லாம் வேக்கும், உடம்பெல்லாம் ஜில்லுன்னு ஆயிருங்க சார். நாங்களும் ஹாஸ்பிட்டல்ல எங்க பாப்பா நர்ஸா இருக்குது. ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தோம்னா எல்லாம் நல்லாதாம்மா இருக்குது, தைராய்டா இருக்குமா இல்ல வேற ஏதோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு குளுக்கோஸ் போடுவாங்க. ஒரு 10 நாள் இருக்கும். அப்புறம் பார்த்தா திடீர்னு அது மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நானே எங்க பாப்பா கிட்ட கூட சொல்லாமே நான் பாட்டுக்கு இது மாதிரி ரமேஷ் சார் எனக்கு தெரியும், தம்பி எனக்கு இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டேன். அதுல இருந்து அந்த மாதிரி அந்த பிரச்சனையே வராது. உடம்பு திடீர்னு ஐஸ் மாதிரி ஆகிடும். அப்புறம் வந்து எங்க பேரண்ட்லாம் கொடுப்பாங்க. அவன் வந்து நைட்டு வந்து படுத்தானா தூங்கவே மாட்டாங்க. கால் வலிக்குதுன்னு ஒரே அழுக. 7 வயசு அந்த பையனுக்கு கொடுத்தா இப்பெல்லாம் வந்து அவன் பேக் எல்லாம் தூக்கிட்டே போக மாட்டாங்க. பேகை தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிடுவான், நானே போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். கால் வலிக்கிறங்கிற வேலையே சொல்ல மாட்டான். இப்ப வந்து 2 நாளைக்கு முன்னாடி எங்க அம்மா 90 வயசு அவங்க வந்து அவங்களுக்கு ஞாபக சக்தியுமே எதுவுமே இல்லை. வீடே அடையாளம் தெரியாத மாதிரி என்னையே யாருன்னு கேட்குற அளவுக்கு இருந்தாங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் பார்த்தா ப்ரெஷர் வந்து 180 இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. ப்ரெஷர் மாத்திரை கொடுத்தாங்க. நான் வந்து ப்ரெஷர் மாத்திரையே கொடுக்காம நம்ம எலிசர் மிக்ஸ் 2 நாள் கொடுத்து இன்னைக்கு 3ஆவது நாள் கொடுக்குறேன். அவங்க இப்போ வந்து எனக்கு சாவியை கொடு, நான் வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லி நேற்றுல இருந்து இருக்காங்க சார். தேங்க்யூ. நான் இன்னும் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேங்க சார். சூப்பர். பர்சனலா நிறைய ரிசல்ட் எடுத்திருக்கீங்க. அருமை. அதாவது பாடி டெம்பரேச்சர் வந்து வேரியேஷன்ல இருந்துட்டு இருந்ததை கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த எலிசர் மிஸ் கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்ற தகவலை சொல்லியிருக்கீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பேர குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, அதன் மூலமா ரிசல்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்ற தகவலை சொல்லியிருக்கீங்க. மருமகன் அடிக்கடி வயிறு வலிக்குன்னு சொல்லுவாங்க சார். அவங்க சாப்பிட்டாங்க, இப்ப அந்த பிரச்சனையே சொல்றது இல்ல. சூப்பர் மேடம். சூப்பர். அம்மாவுக்கு கொடுத்திருந்தேன்னு சொல்லி சூப்பரான ரிசல்ட். 90 வயசு இருக்கிறவங்களுக்கு ஞாபகம் மறதி இருந்திருக்கு. ஓகே, புரியுது. ஓகே. அவங்களுக்கு கொடுத்து இப்ப 2 நாளா நல்ல மாற்றம் இருக்கு. அவங்க வந்து ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு. நார்மலா எப்ப இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்காங்க விஷயத்த சொல்லியிருக்கீங்க. சூப்பரான ஷேரிங் கொடுத்துருக்கீங்க. எந்த வயசுல பாருங்க, 7 வயசு இருக்கவங்களுக்கும் பொருள் வேலை செய்யுது, 90 வயசு இருக்கவங்களுக்கும் பொருள் வேலை செய்யுது. பர்சனலா எனக்கும் வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. அடிக்கடி ஏறவும் இறங்கவும் ஜில்லுன்னு ஆயிருது. அந்த மாதிரி இருக்க கூட மாத்தி கொடுத்துருக்குன்ற அருமையான விஷயத்த ஷேர் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஓகே மேடம். அடுத்து முருகன் சார். வெல்கம் சார். சார், அனைத்து எலிக்சர் மிக்ஸ் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம் சார். சார், ஃபர்ஸ்ட் என்னுடைய டெஸ்டிமோனியல் பார்த்தீங்கன்னா, என்னால் ஒரு 4-5 கிலோமீட்டர் கூட 2 வீலரில் போக முடியாது. உடம்பு அந்த அளவுக்கு டயர்ட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, காலண்டில் இருக்கக்கூடிய சின்ன எழுத்து கூட தெரியாது. ஒரு 3-4 மாதத்தளவில் அது அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருந்தது சார். நான் எடுத்து எலிக்சர் மிக்ஸ் வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினவர் பாலா சார், சேலம். ஆனால் அவர் எடுத்து 4ஆவது நாள் கண்ணுக்குள்ள பின்னாடி பார்த்தீங்கன்னா உறுத்தல் வந்தது. உறுத்தல் வரும்பொழுது என்னமோ உறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன், தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 நாள் சேர்ந்து போன உடனே
அப்படியே பார்வை மங்கலாகவும் அப்புறம் உடனே பிரைட் ஆகும். இதே மாதிரி மாறி மாறி வரும் பொழுது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை சரியாகி எழுத்தெல்லாம் சூப்பராக தெரியுது சார். இன்னைக்கு அதே மாதிரி வண்டியில் எவ்வளோ தூரம் போனாலும் டயர்ட் ஆகிறது இல்லைங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் சார். அதே மாதிரி ஃபைல்ஸுக்கு எடுத்துருங்க சார். ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளையில் பக்காவான ஒரு ரிசல்ட்டு அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வேற ஒருத்தருக்கு 100% கண் பார்வை தெரியாது, அவருக்கு கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா இப்பொழுதைக்கு ஒரு 30% பார்வை இருக்கு. லைட்டு எந்த இடத்துல எரியுதுங்கிறது கரெக்டாக சொல்லுவார். ஆனால் ஜிஹெச்சில் போயிட்டு அவங்க பார்க்கக்குள்ள அவங்க சர்டிஃபிகேட்டே கொடுத்துட்டாங்க, இவருக்கு 100% கண் பார்வை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அப்படி ஒரு நபருக்கு கொடுத்ததுலையும் நல்ல ஒரு ரிசல்ட் சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ஒரு நர்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 சேஷன் தான் எடுத்தாங்க, நல்ல வெயிட் லாஸ் ஆகிட்டாங்க. சூப்பராக அவங்களும் ஃபீல் பண்ணாங்க சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்கும் அவருடைய தோட்டத்துக்கும் ஒரு 60 அடி இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் அந்த இடத்துக்கு போகணும்னா, தோட்டத்துக்கு போகணும்னா கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆகும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு கிரேட்டின் இருக்குது, சுகர் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து தடிமனம் ஆயிடுச்சு. அப்போ அவர் வந்து எந்த நேரத்துலையும் அட்டாக் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாரு. ஆனால் அவருக்கும் பார்த்தீங்கன்னா 20 பிரித்து கொடுத்தேன். ஃபஸ்ட்டு கொடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு ஒரு சேஷட் சாப்பிட்டாரு, நெஞ்சு வலி பயங்கரமாக வந்தது, ஹாஸ்பிட்டல் போனார். ஆனால் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 2வது சேஷட் கொடுக்குள்ள அந்த 20 ஸ்டெப்பு போவார், 1/4 மணி நேரம் நிற்பார். அதே மாதிரி 3/4 மணி நேரம் ஆகும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ தூரம் வேணாலும் நடந்து போகிறார். அந்த அளவுக்கு ஒரு மிராக்கலான ஒரு ரிசல்ட்டை கொடுத்தது நம்மளோட எலிக்சர் மிக்ஸ் சார், அமிர்த கலவை. தேங்க்யூ சார். பேச வாய்ப்பு நன்றி சார். தேங்க்யூ. கிரேட் சார். சூப்பர் சார், சூப்பர். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 ரெஃபரன்ஸ் ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க. பர்சனலான ரிசல்ட் வந்து சூப்பரான முறையில் ஷேரிங் கொடுத்துருக்கீங்க முருகன் சார். கண் பார்வைக்காக எடுத்துருந்தது இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. டயர்டு இல்லாமல் இப்போ நல்லா எனர்ஜியாக இருக்கீங்க. 4வது நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பைல்ஸ் பிரச்சனை சரியா இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கீங்க. சூப்பர் சார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 100% பார்வை இல்லாதவருக்கு நீங்க கொடுத்தது 30% வந்து டெவலப்மெண்ட் ஆயிருக்குன்றத எலிசர் மிஸ் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குன்றத ஷேரிங் கொடுத்துருக்கீங்க. அதே போல வெயிட் லாஸ் கொடுத்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காங்க. பிளஸ் கிரியாட்டின் சுகர் நல்லா சேலஞ்ச் ஆகி நடக்கவே முடியாதவரை நல்லா நடக்க வச்சிருக்கீங்கன்ற விஷயத்தெல்லாம் சூப்பரான ஷேரிங் கொடுத்துருக்கீங்க. எலிசர் மிஸ் இந்த வகையில உங்களுக்கு பெரிய அளவில் உங்களுக்கும் உங்க கஸ்டமர்ஸுக்கும் சூப்பரான முறையில் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்குன்றத ஷேரிங் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். சூப்பரான ஷேரிங் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்து பூபாலன் சார், எம்எஸ்டி பூபாலன். வெல்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எலிசர் மிஸ் குடும்ப அனைவருக்கும் இரவு வணக்கம் சார். இப்போ நான் இது வந்து அண்ணாதுரை சார் சாப்பிட்டுட்டு இருந்தாரு, அதை பார்த்து எனக்கு சில பிரச்சனைகள் இருந்துச்சு. பல்லு ஈரல ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு முகம்லாம் தடிச்ச மாதிரியே இருக்கும், அதாவது தும்முன்னு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இடுப்பை சுற்றி நிறைய சதைகள் இருந்தது. ஏன்னா வந்து டீச்சிங் லைன்ல இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஹவர் மட்டும் எனக்கு கிளாஸ், செகண்ட் ஹவர் ஃப்ரீ. அந்த செகண்ட் ஹவர் 10:30க்கெல்லாம் எனக்கு தூக்கம் வந்துடும். அந்த 11:15 வரைக்குமே அப்படியே அசதியா தூங்கிட்டே தான் இருப்பேன் எப்பவுமே, அதாவது ஒரு வருஷம் அளவுல. அப்போ கூட எனக்கு வந்து கால்சியம் பத்தலன்னு சொல்லி இங்கிலீஷ் மெடிசன் ஒரு மாத்திரை மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த எலிசர் மிஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த எனக்கு உடம்புல இந்த இடுப்பு சுத்தி இருந்த உலசதையும் முகம் தடிந்த மாதிரி இருந்துச்சு, அதுவும் சரியாயிடுச்சு. இந்த பள்ளி ஈரல வந்த ரத்தமும் சரியாயிடுச்சு. அதாவது ஆக்டிவா எந்த நேரத்துல ஆக்டிவா இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப இளமையா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு 33, அதாவது 43 வயசு இருந்தாலும் நான் வந்து ஒரு 18 வயசு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அப்புறம் இன்னொரு கஸ்டமருக்கு கொடுத்தோம், அந்த சுகர் அதிகமா இருந்துச்சு. அந்த சுகர் அதிகமா இருக்கும்போது ஆண் உறுப்புல பார்த்தோன்னா நிறைய வெடிப்பு இருந்துச்சு. அப்புறம் அவருக்கு ஃபைல்ஸ் இருந்தது. அந்த ஃபைல்ஸ் அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு பேட் வைப்பாங்க இல்லைங்களா, அந்த 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் போகும்போது அந்த மாதிரி அவர் வச்சுட்டு இருந்தாரு. அதுமே அவர் ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் தான் எடுத்தாரு. எடுத்து சரியாயிடுச்சுன்னு சொல்லி எனக்கு சொல்ல, இன்னொரு சார் மூலியமா சொல்லி அவர் மூலியமா நான் கேள்விப்பட்டேன் சரியா நல்லா இருக்கு அப்படின்னு. அந்த ஆண் உறுப்புல இருக்கக்கூடிய அந்த வெடிப்பும் சரியாயிடுச்சு. அப்புறம் இன்னொரு சாருக்கு நான் கொடுத்துருந்தேன். அதை கொடுத்துருக்கும் போது எனக்கு இரவுலாம் தூக்கம் வரல அப்படின்றாரு. அவரும் இப்ப பரவாயில்ல, எனக்கு ஓரளவுக்கு நல்லா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்ப ஒரு ஃபேமிலிக்கு குழந்தை இல்ல, 10 வருஷமா குழந்தை இல்ல, அவங்க கொடுத்துருக்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
அது இன்னும் நல்லா போயிட்டு இருக்கு சார். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். கிரேட் சார். சூப்பர் சார். சூப்பர். பர்சனலா நிறைய ரிசல்ட் எடுத்திருக்கீங்க. அதே சமயத்துல 3 கஸ்டமர்ஸ்க்கு குடுத்திருக்கீங்க. ரெஃபர் பண்ணியிருக்கீங்க. 3 இடத்துலயுமே நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் எடுக்க போறீங்க. அதாவது 2 இடத்துல நல்ல ரிசல்ட் எடுத்திருக்கீங்க. 3வது ரிசல்ட் வந்து பேபிக்காக குடுத்திருக்கீன்றீங்க. அதுவும் உங்களுக்கு பாசிட்டிவா கண்டிப்பா வரும் சார். பர்சனலா வந்து பார்த்தீங்கன்னா, பல்லு, ஈரல்ல ரத்தம் வர்றது நின்றுருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதேபோல முகம் வீக்கமா இருந்ததெல்லாம் குறைஞ்சிருக்கு. இடுப்பு சதையெல்லாம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பகல்ல தூக்கம் வந்தது. இப்ப நல்லா ஆக்டிவா, எனர்ஜெட்டிக்கா இருக்கேன் அப்படின்ற மாதிரியான சூப்பரான சரியும் குடுத்திருக்கீங்க. அதே போல ரெஃபரன்ஸ் கொடுத்த வகையில வந்து பாத்தீங்கன்னா, ஆண் உறுப்பு அந்த பிரச்சனை சேலஞ்சு வெடிப்புக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி குடுத்திருக்கு. 2 சைட்லயும் நல்ல மாற்றம் வந்திருக்குன்ற தகவல சொல்லியிருக்கீங்க. அதே போல இன்னொரு ரிட்டயரீஸ் ஒருத்தருக்கு பிபிஹெச் சேலஞ்சிற்காக கொடுத்து அவங்ககிட்டயும் நல்ல மாற்றத்த பார்த்திருக்கீங்க. 3வது வந்து பேபிக்காக குடுத்திருக்கீங்க. உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கண்டிப்பா அதுலயும் உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வரும் சார். சூப்பரான சரியும் குடுத்திருக்கீங்க. நிறைய அதாவது பர்சனலா சில ரிசல்ட் எடுத்திருக்கீங்க. அத வச்சுக்கிட்டு நீங்க மத்தவங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கீங்க பாருங்க. அருமை சார். சூப்பரான சரிங்க சார். பூபாலன் சார், தேங்க் யூ சார். தேங்க் யூ. சூப்பரான சரிங்க சார். அடுத்து வந்து செல்வகுமாரி மேடம். வெல்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். குரூப்ல இணைந்திருக்கும் அனைத்து லீடர்களுக்கும் வணக்கம். நான் வந்து எனக்கு நிறைய தொந்தரவு சார். எனக்கு மட்டுமே அவ்வளோ எடுத்துக்கிட்டேன் சார். எப்படின்னா முதுகு தண்டுவடம் புடனியிலிருந்து ஃபுல்லாக கீழே வரைக்குமே முதுகு பயங்கரமாக பெயின் இருக்கும் சார். எப்பயுமே ஒரு சமைக்க கூட முடியாது. விடிய காலம் எழுந்திரிக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது இப்போ குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பவோ எதுக்குமே எழுந்திரிச்சு படுத்து தான் சமைக்கிற மாதிரி இருக்கும். 6 மணிக்கு மேலே தான் எழுந்திரிக்கிற மாதிரி அந்த மாதிரி பயங்கர தொந்தரவாக இருந்தது சார். இது இப்போ எலிக்சர் மிக்ஸ் எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து அதெல்லாம் ஒன்று ஒன்றா தொந்தரவெல்லாம் முடிஞ்சுது. அப்புறம் எனக்கு மோஷன் பிரச்சனையும் இருந்துச்சு. அதுவும் சரியாயிடுச்சு. கால் நகம் 2மே அப்படியே எங்கேயுமே இப்படி பட்டுச்சுன்னா அவ்வளோ ஒரு வலி வலிக்கும். அப்படியே குடஞ்சி தான் சார் வெட்ட முடியும். அந்த அளவுக்கு 2 காலுமே சொத்தையாக இருந்துச்சு நகம். 1 மந்த் எடுத்த பிறகு தான் சார் இதெல்லாம் நான் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக இருந்துச்சு. நல்லா சொத்தையெல்லாம் போயிட்டு நல்லா நகம் நல்லா வளவளன்னு நல்லாவே இருந்தது. அப்புறம் வந்து அந்த மாதிரி பயங்கர நிறைய பிரச்சனை எனக்கு இருந்தது சார். இதெல்லாம் நான் 1 மந்த் எடுத்த பிறகு தான் அப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கும் கொடுத்தேன் சார். அவங்க வந்து ஒயரிங் வேலை பார்க்குறாங்க. புழுதி வந்து பயங்கரமாக உள்ளே போகும். அப்போ வாரம் ஒரு தடவை அதாவது ஒரு மாதிரி செருமிக்கிட்டே தான் இருப்பாங்க டெய்லியுமே. வாரம் ஒரு தடவை சளி பிடிச்சதுன்னா பயங்கரமாக பிடிச்சி 4 நாளாவது படுக்கையில் கொண்டு விட்டுட்டு தான் திரும்ப நல்லா ஆகும், க்யூர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். இப்போ அந்த சளி தொந்தரவே இல்லை சார். லைட்டாக ரொம்ப புளியே உள்ளே போச்சுன்னா லைட்டாக ஒரு 2 நாளைக்கு சளி பிடிக்கும். அப்படியே அதாவது படுக்கைக்கு போகாத அளவுக்கு டக்குன்னு அது க்யூர் ஆயிரும் அந்த மாதிரி. அப்புறம் காலில் அவங்களுக்கு கட்டை விரல் அளவுக்கு ஒரு ஒயிட்டாகவே ஆயிடுச்சுங்க சார். ஸ்கின்னில் வந்து அந்த ஒரு படர்றது மாதிரி வெள்ளையாகவே இருந்துச்சு. அதை பார்த்தாலே இது ஒரு மாதிரி நம்ம பயப்படுற மாதிரி ஒரு இது. அந்த இது வந்து நான் அவங்களுக்கு கொடுக்கும்போதே இது உங்களுக்கு சரியாயிரும்னு சொல்லி தான் சார் கொடுத்தேன். ஆனால் அதுக்காக கொடுத்தது எனக்கு. ஆனால் அப்போல்லாம் அது சரியாகுங்கிறதே தெரியாதுங்க சார். ஆனால் அது எடுக்க ஆரம்பித்த பிறகு அதுக்கு முன்னாடியே அவங்களோட சளி தொந்தரவு எல்லாமே சரியாயிடுச்சு. நிறைய பிரச்சனை அவங்களுக்கு இடுப்பில் வலி அந்த மாதிரி கை கால் பிரச்சனை எல்லாம் சரியாகி கடைசியில் இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டு அளவு இருந்தது சார் அந்த வெள்ளையாக இருக்கிறது. அது அப்படியே மாறி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடுகு அளவு ஒரு புள்ளி மட்டும்தான் சார் தெரியுது. அந்த அளவுக்கு அது மாதிரி அது க்யூர் ஆயிடுச்சு. அப்புறம் நான் 1 மந்த் எடுத்த வரைக்கும் அக்காவுக்கு சொன்னேன். அவங்க மயக்கமாக வந்துடும், சுகர் இருக்குது, நிறைய தொந்தரவு இருக்குங்க சார், தூக்கமே வராது, அப்படியே சளி பிடிச்சதுன்னா அதே மாதிரி தூக்கம் வராமல் ரொம்ப தொந்தரவில் இருந்தாங்க. நான் எடுத்த வரைக்கும் எடுத்தே ஆகணுங்கிற மாதிரி கொண்டு கொடுத்துட்டு வந்தேன். அவங்களுக்கு நிறைய தொந்தரவு சரியாகி இப்போ நல்லாவே ஆக்டிவாக இருக்காங்க. அவங்களும் நல்லா 10 பேருக்கு வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. நல்லா ஆக்டிவாக இருக்காங்க சார். அப்புறம் இப்போ போன வாரத்தில் வந்து ஒருத்தவங்களுக்கு 45 வயசுங்க சார். அவங்களுக்கு வந்து அதாவது நடக்க முடியல, ஸ்டிக்கு வச்சு நடந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரம் 2 வாரம் இருக்கும் சார். அவங்க வந்து அப்படியே உட்காந்துட்டாங்களாம். சுத்தமாக நட இல்லைங்கிற மாதிரி சொன்னார். அவங்க வந்து நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது அவர் ப்ரெஷர் பார்க்க வந்தார். அவருக்கு சுகருக்கு தான் டேப்லெட் எடுத்தார். ஏன் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, நீங்கள் டாக்டர்கிட்ட போய் டேப்லெட் வாங்கிக்கோங்கன்னு. இல்லை நீங்களே எழுதி கொடுங்க அப்படிங்கும்போது சுகருக்கு மட்டும்தான் நான் எழுத முடியும், நீங்கள் வந்து ப்ரெஷருக்கு இப்போ உங்களுக்கு புதுசாக இருக்குது பாருங்கன்னப்ப அந்த மாதிரி பேசும்போது அவங்க சொன்னார், எங்கள் பொண்ணுக்கு இது மாதிரி இருக்குமா, 45 வயசு தான் ஆகுது, சுத்தமாக நட இல்லாமல் இருக்காங்க, அந்த கவலையில் தான் எனக்கு இப்போ 2 நாளாக இப்படி அதிகமாக இருக்குன்னாரு. சரி என்ன தொந்தரவுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி
நடக்கவே முடியல சுத்தமாக, நல்ல வேலை செஞ்சு ஆக்டிவாக இருந்தவங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சார். அப்புறம் சரின்னு வாங்கன்னு சொல்லி இதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ 2 வாரம் தான் சார் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டாக ஒரு 15 பிரித்து கொடுத்தேன். அவங்களுக்கு அவ்வளோக்கா பெயின் எல்லாம் இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அந்த பெயின் அப்படியே லைட்டாக வந்து சரியாயிடுச்சு. இப்போ இன்னைக்கு காலையில் அவரை பார்த்தேன், டேப்லெட் வாங்குறதுக்காக என்கிட்ட வந்திருந்தாங்க. அப்போ வந்து இது மாதிரி எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் சார். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, 2வது முடிச்சிட்டேம்மா, 3வது போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே எந்திரிச்சு நிற்க வச்சு ஏதாவது பிடிச்சாங்கனாக்கா, அதாவது உட்காந்துட்டு எழுந்திரிக்கவே முடியாதவங்கள இப்போ எழுந்திரிச்சு நிற்க வச்சு ஏதாவது பிடிச்சிட்டு நிற்க சொன்னால் அப்படியே லைட்டாக நிற்கிறாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கண்டிப்பாக அவங்க நல்லா ஆயிரும், நடந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் சார். நான் கண்டிப்பாம்மா, நான் எவ்வளவோ செலவு பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஆகும்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து அது சரியாகவே ஆகலை. இப்போ நீ கொடுத்த பிறகு பரவாயில்ல, கண்டிப்பாக நான் இது சரியாக ஆக்கிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் இதை முடித்தாலும் அடுத்தும் நான் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். அடுத்த வாரத்தில் அவங்களோட என்னங்கிறத நான் பார்த்துட்டு சொல்கிறேன் சார். தேங்க்யூ சார். ஆனால் இது எனக்கு வந்து கிடைச்சதே ரொம்ப ஒரு புண்ணியம் சார். இது சாரு பிச்சமு சாரு ரமேஷ் சார் மூலியமாக எனக்கு கிடைச்சது. இதுக்கு வந்து ரொம்ப நான் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு கிட்னியில் கல் இருக்குதுன்னு ஆரம்பிக்கும் போது வேற ஒரு ஒரு டானிக் வாங்கினேன், ஆனால் அதை நான் எடுத்துக்கவே இல்லை. இது கிட்னி கல்லுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லவும் இதே எடுத்துக்கிட்டேன். இது எனக்கு அந்த பெயின் இல்லை, எல்லாமே க்யூர் ஆயிடுச்சு. இப்போ நல்லா இருக்கேன் சார். அடுத்தடுத்து எல்லாத்துக்குமே நான் இதை கொண்டு சார். தேங்க்யூ சார். கிரேட் மேடம், சூப்பர். சூப்பரான சேரிங் கொடுத்துருக்கீங்க, நிறைய சேரிங் கொடுத்துருக்கீங்க, அருமை. அதாவது பர்சனலா நிறைய சேலஞ்சில இருந்து ரெக்கவரி கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அக்காவுக்கு கொடுத்து ரிசல்ட் எடுத்திருக்கீங்க, ஹஸ்பண்டுக்கு கொடுத்து ரிசல்ட் எடுத்திருக்கீங்க, நிறைய ரெஃபரன்ஸ் நிறைய மக்களுக்கு கொடுத்து நடக்க முடியாதவங்களெல்லாம் கொடுத்து ரிசல்ட் எடுத்திருக்கேன்றதான் சூப்பரான முறையில் சேரிங் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி மேடம். அதாவது பர்சனல் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணவங்க கண்டிப்பாக வெளியில் சொல்லாமல் இருக்க முடியாது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிட்னி கல்லுக்காக எடுத்தது, முதுகு தண்டு இடம் பெயினுக்காக கொடுத்தது, நகம் சொத்தை எல்லாம் மாறி வந்திருக்கு, மோஷன் ப்ராப்ளத்துலேருந்து மீண்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்து என்ஜாய் பண்ணதுனால தான் வெளியில் அது எல்லாத்துக்கும் கொடுக்க முடிஞ்சிச்சு. அந்த பர்சனல் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை சூப்பரான முறையில் சரிங்க கொடுத்துருக்கீங்க. அதே போல் நிறைய பேத்துக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து, இதெல்லாம் நீங்களும் நான் மட்டும் இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரல, நீங்களும் இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரலான்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்து நிறைய பேர்த்த ரெக்கவரி பண்ணி வச்சிருக்கீங்க. சூப்பர் மேடம், அருமை. தேங்க்யூ மேடம். சூப்பரான சரிங்க கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே மேடம். ஓகே, அடுத்து சம்பூர்ண மேடம். வெல்கம் மேடம். தேங்க்யூ சார். ஜூம்ல இணைந்துள்ள அனைவருக்கும் வந்து மாலை வணக்கம். நான் வந்து முஸ்ரி பிளாக்கு, திருத்தலை ஊராட்சி சம்பூர்ணம் பேசுகிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாட்களாக வலி வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கால் வந்து வலி தாங்க முடியாது, வீக்கம் குறையாது. எங்கே போயிட்டு வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 நாளைக்கு வந்து கால் வந்து சரியான வீக்கத்தில் அப்படியே தான் இருக்கும். நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கம் இருந்துட்டு இருக்கும். எனி டைமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு வந்து அழுத்தினா உள்ற போகும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெண்டைக்கால் வந்து வீக்கம் எனி டைம் இருந்தது. நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 வாரத்துல வந்து வீக்கம் குறைஞ்சிச்சு. அதே மாதிரி நரம்பு ஈர்த்து அந்த காலில் வந்து நரம்பு உள்ற போச்சு. அது யாருக்கு இருக்கோ இல்லையோ, எனக்கு அது இருந்துச்சு. இதை நான் எப்படி சரி பண்ணுவேன், இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவாகும் அப்படிங்கிற கஷ்ட சூழ்நிலையில இருந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்ததுக்கு அப்புறம் அதுவும் வந்து எனக்கு வந்து சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து தலையில வந்து ஒரு 2-3 இடத்துல கட்டி இருந்துச்சு. அதை வந்து தலை சீவுனா கூட வந்து அப்படியே இடிக்கும், அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தது. ஒரு 10-15 வருஷமா இப்படியே இருக்குது. அது என்ன சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருந்தேன். ஆனா வந்து இதுக்காக நான் எடுத்தது இந்த கட்டி வந்து காணாமலே போயிடுச்சு. அது எப்படிதான் போனுச்சுன்னு எனக்கும் தெரியல. அந்த மாதிரி வந்து நல்லா கரைஞ்சு போயிடுச்சு. அதே மாதிரி நான் வந்து 1.5 மாசத்துக்குள்ளேயே கண் பார்வை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சரியானது. நைட்டு டைம்லாம் வந்து கண்ணாடி போட்டுட்டு தான் நான் எழுதி ஆகணும். அதே மாதிரி வந்து அப்படியே மசன்னு இருந்துச்சு கண் பார்வை வந்து எனக்கு வந்து தெளிவு அடைஞ்சிச்சு. அதே மாதிரி வந்து பெயின், இடுப்புலலாம் பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சு, அந்த இதுவும் சரியாயிடுச்சு. இது எடுக்க வந்து ஒரு 1.5 மாசத்துல எனக்கு ஒரு 5 வகையான என்னுடைய உடம்புல இருந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் நல்லா இருந்துச்சு. அது இல்லாம நல்லா ஆக்டிவாவும் இருந்துச்சு.
வந்து அதே மாதிரி இருக்கிறதுனால நான் 4 பேர்த்திட்ட ஏன் நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பேசும்போது, அதே மாதிரி ஒரு வயதான அம்மாவுக்கு குடுக்கும்போது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சுகர் அதிகமா இருந்துச்சு. அத பேசிக்கொண்டே குடுக்கும் பொழுது, ஒரு 2 வாரத்திலேயே உடம்பு முடியாம எந்திரிச்சு வந்து ஒரு வேலை செய்ய முடியாது, படி ஏற முடியாது, அவங்களால வந்து சமைக்க முடியாது. இந்த மாரி சூழ்நிலையில இருந்தவங்க, ஒரு 2டே வாரத்துல அருமையான ரிசல்ட் குடுத்தாங்க. அதே மாரி மலம் வந்து 4 நாளைக்கு ஒருக்க போனது. டெய்லி போற மாரி ஒரு 2, 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உடம்புல உள்ள கழிவுகள எடுத்துட்டு வர்றதுக்காக பிளாக்ல போனது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டெய்லி நான் போயிட்டுருக்கேன். நல்லா தூக்கம் வருது. என்னால நடக்க முடியுது. 100 நாள் வேலைக்கு நான் போயிட்டு வந்திருக்கேம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 1 மாசத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ரிசல்ட் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, பாடி நல்லா வெயிட்டு ஹைட்டு, வெயிட்டா இருந்தாங்க. மூச்சு இரைக்குது. என்னால வந்து பார்த்தீங்கன்னா, நடக்க முடியல. அப்படின்னாங்க. நான் ட்ரெய்னிங் பண்ணும்போது சொன்னாங்க. அப்புறம் அவங்களுக்கும் வந்து குடுத்தேன். அதையும் எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து வெயிட் லாஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் வந்து எனக்கு இந்த இடுப்பு வலி வந்து எனி டைம் இருந்துச்சு. அது பரவால்ல. மூச்சு இரைஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த மூச்சு வாங்குறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு குறைஞ்சிருக்கு. அப்படின்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க. அது இல்லாம எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய அ அ அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இருந்திருந்தாப்புல வந்து அவங்களுக்கு வந்து பிரஷர் அதிகமாயி, அப்படியே வந்து நம்ம ஸ்ட்ரோக் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 1 நாள் விட்டு 2வது நாள் தான் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் போய் ஹாஸ்பிட்டல்லயே வந்து டக்குனு போயிட்டு கொண்டு போய் குடுத்தேன். அப்ப குடுக்கும்போது வந்து சொன்னாங்க வந்து, ஆப்ரேஷன் பண்ற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாங்க. உடனடியா குடுப்பா இத சொல்லி அப்படின்னு குடுத்தோம். 2டே வேல தான் எடுத்துக்கிட்டாங்க. மறுநாள் வந்து டாக்டர் வந்து கேட்கும் பொழுது, இது வந்து பார்த்தீங்கன்னா, வேண்டாம். இது வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ண வேணாம். இது இப்படியே சரி பண்ணிரலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பெஸ்ட்டான வந்து ரிசல்ட் வந்து நமக்கு இந்த எலிக்சர் மிக்ஸு, அமிர்தா கலவை வந்து குடுத்தது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ரிசல்ட் எடுத்திருக்கேன். தேங்க் யூ சார். கிரேட் மேடம். சூப்பர் மேடம். சூப்பர். நெறைய ஷேரிங், சூப்பரான ஷேரிங் குடுத்துருக்கீங்க. பர்சனலா கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸும் நெறைய விஷயத்துல உங்கள மாற்றி கொண்டு வந்திருக்கு. கால் வீக்கத்துக்காக மாத்தி குடுத்தது சரியா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. தலையில இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டிலாம் கரைஞ்சு போயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து கண் பார்வை 1 1/2 மாசத்துலயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. கண்ணாடி போட்டு தான் எழுதிட்டு இருப்பேன் நைட்ல. ஆனா இப்பலாம் கண்ணாடி இல்லாம எழுதுறேன் அப்படின்ற மாற்றத்த குடுத்துருக்கீங்க. சூப்பர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சுகருக்காக குடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 2 வாரத்துல உங்களுக்கு நல்ல மாற்றத்த எடுத்திருக்கீங்கன்ற ஷேரிங் குடுத்துருக்கீங்க. அதேபோல ஒபிசிட்டியா இருந்து ஒருத்தருக்கு வந்து மூச்சு ரொம்ப வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, அக்காவுக்கு ஸ்ட்ரோக் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. பிரெயின்ல ஆப்ரேஷன் பண்ணி ஆவணும்னு சொன்ன ஒரு டாக்டர் வந்து 2டே 2 வேளையில ஆப்ரேஷனே தேவையில்ல. நல்லா இருக்கு. 2 வேள மட்டும் தான் எலிசிர் மிஸ்ட குடுத்துருக்கேன். அடுத்த நாள் போய் பார்க்குறப்ப ஆப்ரேஷன் தேவையில்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சூப்பரான முறையில சரியா குடுத்துருக்கீங்க. ஏன்னா, பொருள் வந்து எப்படியெல்லாம் வேலை செஞ்சிருக்கு பாருங்க. எலிசர் மிஸ் அமேசிங்கான முறையில வேலை செஞ்சிருக்கு. உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸு உண்மையாலுமே அமேசிங் மேடம். அதே சமயத்துல ஒரு பெரிய அமௌண்ட் செலவு பண்ற இடத்துல இந்த 2 வேலை மட்டும் குடுத்து அவங்கள காப்பாத்தி கொண்டு வந்திருக்கீங்க. அமௌண்ட்லயும் காப்பாத்திருக்கீங்க, ஆளையும் காப்பாத்தி கொண்டு வந்திருக்கீங்க. சூப்பரான ஷேரிங் மேடம் இங்க. எல்லா டீம்ல இருக்கிற அத்தனை பேருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு ஹோப் குடுத்துருக்கீங்க. நம்பிக்கை குடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி மேடம். தேங்க் யூ மேடம். தேங்க் யூ. தேங்க் யூ சார். ஓகே மேடம். அடுத்து எம்எஸ்சி ரமேஷ் சார். வெல்கம் சார். எம்எஸ்சி உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம் சார். நம்முடைய லீடர் எம்எஸ்சி குரூப்ல இருக்கிற லீடருக்கு அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னுடைய அப்ளைன் லீடர் லட்சுமி சார், மகிம சாருக்கு, சுரமணி சார், மோகன் சார், பிச்சமுத்து சாருக்கு, ரமேஷ் சாருக்கெல்லாம் மாலை வணக்கம் தெரிவித்து, என்னுடைய டவுன்லைன் இருக்கும் லீடருக்கு ஜெகதீஷ் சாரு, காசிநாதன் சாரு, நம்முடைய ரங்கன் சாரு, அனைத்து லீடர்களுக்கும் மாலை வணக்கம் கூறி நான் என்னுடைய டெஸ்ட் பண்ணல ஆரம்பிக்கிறேன் சார். நான் வந்து இந்த எலிசன் மிக்சியில் வாங்கி சாப்பிட்ட இந்த 1 1/2 மாதத்துல எனக்கு சுகர் பார்த்தீங்கன்னா 6 வருடம் இருந்தது சார். 6 வருடமா அந்த 250 கம்மியா வந்ததே இல்லைங்க. என்னதான் நம்ம கண்ட்ரோல் பண்ணி, என்னதான் சப்பாத்தி, என்னதான் ஓட்ஸ் என்னதான் சாப்பிட்டாலும் அது குறையத்து இல்லைங்க. அந்த 250 தான் இருக்கும். சாப்பிட்டதுக்கு முன்னாடியும். ஆனா எலிசர் மிக்ஸ் சாப்பிட்ட 7 நாள்ல எனக்கு 104 வந்தது சார். எனக்கு பெரிய ஒரு வெற்றியா ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைச்சதுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 ஷோல்டர் வலி சார்.
நைட்டில் படுக்கும்போது 2 தலையாணி 2 கை வச்சு படுத்தா தான் எனக்கு நல்லா இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த 2 ஷோல்டர் வலியும் போய் கேட்டது, நீ ஆப்ரேஷன் பண்ணணுங்க, ஜவ்வுலாம் தேஞ்சிட்டு இருக்குது அப்படின்னும்போது, நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எலிசர் மிக்ஸி வாங்கி சாப்பிடணும்னு சொல்லிட்டு லட்சுமண் சார் சொன்னார். வாங்கி சாப்பிட்டேன். இந்த 2 ஷோல்டருமே வலி இல்லை சார். அதே மாதிரி மூட்டு வலி அப்படியே பண்ணால் அந்த வலது கையில் வந்து அந்த நரம்பு அந்த கொழுப்பு கட்டின்னு சொல்லிட்டு இருந்ததுங்க, அந்த முட்டி கீழே. அந்த கொழுப்பு கட்டி அது ஒரு வருஷமா இருக்கு. அது பார்த்தீங்கன்னா நான் அதை கவனிக்கவே இல்லை. இந்த ஒரு 2 மாசத்துலயே அது மொத்தமே கரைஞ்சிட்டு இருக்குது. எதுவுமே அந்த சின்னதா ஒரே ஒரு சின்ன குறுப்பு மாதிரி, மிளகு குறுப்பு மாதிரி இருக்குது. எனக்கு கரைஞ்சதே தெரியல. அதுக்கப்புறம் அந்த கொழுப்பு கட்டியும் எனக்கு கரைஞ்சது சார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, என்னுடைய மாமா ஒருத்தருக்கு சுகர் வந்து 400 இருந்தது. அவருடைய இது யூரின் போகிற அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சிட்டு புண்ணா 1.5 வருஷம் காலம் புண்ணாவே இருந்தது. அதுக்கப்புறம் இவர் வந்து, என்னப்பா என்ன ரமேஷ், என்ன மருந்து தரியாம அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன கேட்டார். மருந்து இல்லை மாமா, இது வந்து ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் தான், துணை உணவு தான். அதனால இதை நீ சாப்பிடலாம், எஃபெக்ட் எதுனா வராதுன்னா அதெல்லாம் எதுவும் இல்லை. 12 வகையான தாவரங்களை கொண்டு அறிவியல் விஞ்ஞானிகளை வச்சு தயார் பண்ணுறாங்க கேரளாவில். திருப்பூர் நம்முடைய பல்லடம் ஹெட் ஆஃபீஸை கொண்டு இது எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு பெரிய சென்டர் ஒன்று ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஆஃபீஸ் கூட நான் சொல்லலை, சென்டர் ஆரம்பிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த வழி அவர் வழியாக போனால் தான் நமக்கு நல்லா கிடைக்கும்னு சொல்லிட்டு, சரி இல்லை எனக்கு இன்னும் 6300 பண்ணுறி அப்படின்னாரு. சரி மாமான்னு சொல்லிட்டு ஒரு பவுச் வெளியே ஒன்று கொடுத்தேன் 1000 ரூபாய்க்கு. 1300 ஆகுது மாமா, இந்த சரி சாப்பிடுமான்னு கொடுத்தேன். அந்த புண்ணு பார்த்தீங்கன்னா பிச்சைமுத்து சார் 4 நாளில் அந்த ரெனமா ஆரிஷ். நான் ஃபர்ஸ்ட்ல நீ காமின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் நான் கொடுத்தேன். இதை 4 நாளில் அந்த 1.5 வருஷமா இருந்த பொண்ணு அந்த உஷ்ணூர் அந்த முனையில இருக்குது யூரின் பையில 4 நாளில் அவ்வளோ வளர்ந்துச்சு, கியூர் ஆயிடுச்சு. அந்த இது தழும்பு கூட இல்லை. அந்த 2வது வாரம் பார்க்கும்போது 4 நாளே ஆறிடுச்சு மச்சான்னாரு. சரின்னு சொல்லிட்டு வாங்கிக்குமாமான்னா சரின்னு சொல்லி எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 5000 தான் கொடுத்தாரு. நான் உடனே போட்டு அவருக்கு பாக்ஸ் 2த்தையும் கொடுத்துட்டேன். எனக்கு கூட நான் எடுத்துக்கல, நீ சாப்பிடுவாமன்னாரு. அவரு போயிட்டு மூலம் இருக்குது எங்கள் மச்சானுக்கு, சிஎம்சியில் ஆப்ரேஷன் பண்ணி வாரத்துக்கு 2 ஜெட்டி நனிது, ரத்தம் நிற்கவில்லை அப்படின்னு சொன்ன உடனே நான் நேராக போயிட்டு சரி சார் காமிங்க சார்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காமிச்ச பிறகு அது ஃபுல்லாக பிளட்டு வந்துட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இதை சாப்பிடுங்க அப்படின்னா, எவ்வளோ ஆகுதுன்னா 6300 ஆகுதுங்க, நீங்கள் 6000 கொடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்து செல்ல மச்சான் அப்படின்னாப்புல இவர் மாமா. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவருக்கும் 5000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டு ஒரு பாக்ஸ் தான் கொடுத்தேன். இவருக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்தேன், அவருக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறமா இல்லை 2மே அவர் கொடுத்துருன்ட்டாரு. 2 பாக்ஸும் அவருக்கே கொடுத்துட்டேன். அவர் பார்த்தீங்கன்னா அவங்க பையன் தான், என்னப்பா இது, நான் 2 லட்ச ரூபா செலவு பண்ணி சிஎம்சியில் 2 வருஷமா பார்த்துங்கிறேன், அப்பயே கியூர் ஆகலை, இதெல்லாம் பவுடர் கிட்டலாம் கொடுக்குறீங்களா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னாரு. நீங்கள் கியூர் ஆகலைன்னா நான் எனக்கு 20 நாள் டைம் கொடு, கியூர் ஆகலாம் நான் 5000 ரூபா நான் திருப்பி கொடுத்துறேன்ப்பா தம்பி அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்ட ஒரு 11வது நாளே எங்கள் வீட்டாண்ட வண்டி எடுத்துன்னு வந்துட்டாங்க 2 பேரும். நான் பயந்துட்டேன், என்னடா அது நைட்டு 9 மணிக்கு வராங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இன்னும் 2 பாக்ஸ் வேணும், அப்பாவுக்கு அந்த பிளட்டெல்லாம் நின்று போச்சு, அந்த வலியே இல்லையா அப்படின்னு. என்னப்பா நீ தானேப்பா சொன்னேன், இன்னும் செலவு பண்ணிட்டேன், சிஎம்சியில் போனால் 2 லட்சம் செலவு பண்ணணும்னு சொன்னீங்க, இந்த மாதிரி இருக்குதுன்னும் போது, இல்லை சார், இல்லை ரமேஷ் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நானே சாப்பிட்டேன், உனக்கு என்னப்பா குறைபாடு உட்காருப்பான்னா, என்ன தனியாக இட்டு போயிட்டு நம்ம ஆடி மேலே அவங்க அப்பாவெல்லாம் கீழே உட்கார வச்சுட்டு பேசினேன். எனக்கு இது மாதிரி விரைப்புத்தன்மை இல்லைன்னா ரொம்ப வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாரு. சரி சாப்பிடுவா, சாப்பிட்டு எனக்கு ஒரு 20 நாள் ரிசல்ட் சொல்லப்பான்னு. அவர் சாப்பிட்டு குறைந்தபட்சம் 15 நாளே ஓடி வந்து என்கிட்ட சொல்லியிருந்தார், உண்மையில எக்ஸலாண்ட் ப்ராடக்ட் ரமேஷ் சார், இது அண்ணா சொன்னவர் என்ன சார்ன்ட்டாரு. ஆனால் ஆள் தெரியாது ஆள் அவர். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் பண்ண அவருக்கு ஒரு ஐடி போட்டேன், சரி போட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஐடி போட்டது அவருக்கு சொல்லலை. அவருக்கு ஒரு பாக்ஸ் வாங்கி கொடுத்து பார்த்தீங்கன்னா அவர் 2 பேர் சொல்லிட்டார். அவர் சொல்லிட்டு அவருடைய உடனே நேராக பேரலைஸ் ஒன்று அட்டாக் இருக்கு வந்து பாருங்கன்னாரு. அவர் பார்த்தீங்கன்னா அந்த 1.5 வருஷமா விழுந்துட்டு இருக்காரு. வயசு பார்த்தீங்கன்னா 58 வயசு.
கை கால் அந்த ரைட்டில் கை கால் அசக்கவே முடியல. நான் போய் இப்பெல்லாம் பிடிச்சி பார்த்தேன். சரி பார்த்தா எல்லாம் சரி ஹீட்லாம் இருக்குது, கூலாக இல்லை. சரி ஹீட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக ரத்தம் பருவணும் ஒரு நம்பிக்கையில் எனக்கு. சரி வாங்கி கொடுப்பா அப்படின்னேன். வாங்கி கொடுத்த ஒரே ஒரு 10 நாளில் அது ஒரு கழிவுலாம் வெளியே போக ரொம்ப ஸ்மெல்லாம் வந்துட்டு இருக்கு. வீட்டில் இருக்கிறவங்கலாம் பயந்துட்டாங்க. ஒன்றும் இல்லைப்பா, கழிவுலாம் வெளியே போகுதுன்னா. இப்போ 2வது வாரம் அவரே காலை எடுத்து கீழே வச்சு அவரே நிற்க ஆரம்பிச்சாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகி போச்சு. பரலிஸ் அட்டாக்கு சார் சொன்ன மாதிரி, மேடம் சொன்ன மாதிரி கண்டிப்பாக கியூர் ஆகுதுன்னு சொல்லிட்டு அது முடித்தேன். அதுக்கப்புறம் குழந்தை இல்லாதவங்க 6 பேர் கொடுத்தோம் சார். 6 பேருமே பார்த்தீங்கன்னா, ஒன்றும் அந்த கன்சீவ் பற்றி சொல்லலை. அவங்க என்ன அச்சப்படுறாங்களான்னே தெரில. ஆனால் அந்த இல்லை சார் எங்கள் வீட்டுக்காரங்க இன்னொரு பாக்ஸ் கொடுங்கன்னு அவங்கள வந்து கேட்டாங்க. அவ்வளோ ரிசல்ட்டு நல்லா இருக்குது சார். அதனால நம்ம லீட்ரு ஜெகதீஷ் சாருக்கும் சொன்னேன், சாப்பிடுங்க நல்லா இருக்குன்னு. அப்புறம் ரங்கன் சாருக்கு சொன்னேன். அவர் சுகருக்கு அவங்க ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈசிங் ப்ராப்ளம். இதெல்லாம் வந்து நல்லா அருமையாக கியூர் ஆகும் சார்னா. காசிநாத் சாருக்கு வெரிகோஸ், காலே நீட்ட முடியாது, நடக்க முடியாது. நம்முடைய லேட்ரு தான், டவுன்லைன் லேட்ரு. அவர் கொடுத்த 8 நாள்லேயே எனக்கு கால்லாம் நல்லா இருக்குது சார், எந்த ப்ராப்ளம் இல்லைன்னாரு. சரி வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கும் என்ட்ரி போட்டு கொடுத்தேன். அதனால் டெஸ்ட் மூலம்லாம் நல்லா இருக்குது சார். எலிசர் உண்மையிலே எலிசர் மிக்ஸ் நம்முடைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வாழ்நாள் போல சாப்பிடக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை நம்ம அடைஞ்சிருக்கிறோம் சொல்லிட்டு எல்லா வல்ல இறைவனை வேண்டி அனைத்து எம்எஸ்டி லீடர்களுக்கும் என்னுடைய அப்ளைன் லீடருக்கும் டவுன்லைன் லீடருக்கும் பிச்சமூர் சாருக்கும் ரமேஷ் சாருக்கும் சோர்மணி சாருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு என்னுடைய உரையை முடித்து கொள்ளும் சார். நன்றி சார், வணக்கம். கிரேட் சார், சூப்பர் சார். ரமேஷ் பெருமாள் சார், அருமையான சரிங்க சார், சூப்பரான சரிங்க கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. பர்சனலாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸில் 6 வருஷமா சுகர் பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து ஷோல்டர் பெயினில் ரிலீஃப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஜாயின்ட் பெயின்ல இருந்து மாறி வந்திருக்கு அப்படின்ற தகவல் சொல்லியிருக்கீங்க. கொழுப்பு கட்டியிலிருந்து மீண்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் தாண்டி நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க. சுகர் பேஷண்ட்ஸுக்கு, ஃபைல்ஸ் பிரச்சனை இருக்கு, எரெக்ஷன் பிரச்சனைக்கு, பேரலைஸ் அட்டாக்கு, அதே சமயத்தில் குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு 6 பேத்துக்கு மேலே கொடுத்து நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான ரிசல்ட் எடுத்திருக்கேன். அது இல்லாமல் டவுன்லைன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய பேத்துக்கு வெரிகோசிஸ் வெயின் முதற்கொண்டு நிறைய ரிசல்ட் எடுக்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சூப்பரான சாரிங் கொடுத்துருக்கீங்க. ரமேஷ் பெருமாள் சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சூப்பரான சாரிங் சார். நன்றி நன்றி. தேங்க்யூ சார். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலன் டாக்டர் இன்வைட் பண்ணுவோம். வெல்கம் சார். அனைவருக்கும் வணக்கங்க. டாக்டர் சேலம் வணக்கம் மேடம். டாக்டர் வைஃப் பேசுறேங்க. வணக்கம் மேடம். வணக்கம். ஒருத்தருக்கு கிட்னியில நீர் கட்டி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது உடனே நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்ல ஒரு பக்கத்துல இருந்து ஒரு தம்பி வந்தாரு. அக்கா எனக்கு 10 வருஷமா குழந்தைங்க அக்கா, நீங்க எல்லாம் கொடுத்து நிறைய பேர் குழந்தைங்க இருக்கிறான்னு சொன்னாங்க. இன்னைக்கு 13 வருஷம் ஆகி அந்த மருந்து கொடுத்தாங்க. கொடுத்துட்டு நான் வந்து காலில் விழுந்து அழுகணும்னு அழுதாப்புல ஏக்கணுங்கிறேன். எங்கள் பொண்டாட்டி 3 மாசமா இருக்கிறாங்கக்கா அப்படின்னு சொல்லவும் எனக்கே ஆச்சரியமா வந்துச்சு, கண்ணீர் வந்துச்சு. இந்த அமிர்த கலவைக்கு ஒரு நன்றிங்க. ஆனால் வந்து இது என்ன சொல்றதுனே புரியலங்க. சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை குறையுது, கிட்னியில் நோய் இருக்கிறவங்களுக்கு போகுது, மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு போகுது. இது ஒரு கடவுளா நினைச்சு எல்லாமே செஞ்சோம்னா இன்னும் நல்லா இருக்குங்க. வணக்கங்க. சார் தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இது அவங்க தான் சார் கொடுத்தாங்க. நான் ஒரு தம்பி 10-12 வருஷம் இருக்கும், நான் அசால்ட்டா விட்டுட்டேன். ஓகே சார். அவர் நல்ல ஒரு கட்சியில பொறுப்பு இருக்கிறார் சார். இன்னைக்கு 10 வருஷம் சார், 10 to 12 வருஷத்துக்குள்ள இருக்கும். அது சாப்பிட்டு ஒரு 3 பாக்ஸ் சாப்பிட்டார் சார். 10 சாப்பிட்டாரு, 2வது சாப்பிட்டாரு, 3ஆம் பாக்ஸ் 2 பேரும் சாப்பிட்டாங்க. நீர் கட்டி கொசன்னு இருக்குன்னு சொல்லி அந்த படிச்ச டிகிரி படிச்சப்படின்னு சொல்லுது. இவங்க நிறைய கட்டி, என்ன கட்டி, அந்த கட்டி, இந்த சாக்லேட் எல்லாம் சொன்னாங்க சார். எல்லாம் கிளியர் ஆகி இந்த 2 வாரத்துல வளகாப்பு முடிச்சோட அந்த தம்பி வந்து 2 மந்த்ல முடிச்சு அவங்க பேச வைப்பேன். அந்த அளவுக்கு அற்புதமான ரிசல்ட் இருக்குது சார். அதனால அது வந்து என் ஒய்ஃபு கொடுத்தனால தான் அவங்க பேச வச்சேன். அப்புறம் அற்புதமான ரிசல்ட் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வந்து இவ்வளோ பேர் வந்து ஒவ்வொருத்தரும் கொடுத்த டெஸ்ட்மோனியலுக்கு அற்புதமான டெஸ்ட்மோனியல் கொடுத்தாங்க. இது ஒவ்வொன்றும் உண்மை சார். சென்னையிலிருந்து, ஆற்காட்டிலிருந்து, கிருஷ்ணகிரியிலிருந்து சரி எல்லாருமே எனக்கு கொடுத்த முஸ்லீம் எல்லாமே வந்து கொடுத்த உண்மையான இது கொடுத்துக்கிறாங்க. இந்த நமக்கு கிடைச்ச இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்புல இவ்வளோ நண்பர்கள் வந்தது அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கொடுத்த ஒவ்வொருத்தரும் அற்புதமான ஒரு ஷேர் கொடுத்தீங்க. துணிஞ்சு கொடுங்க, எதுக்குன்னு துணிஞ்சு கொடுங்க. 3 பாக்ஸ் முடிஞ்சு 4ஆம் பாக்ஸ் தொடரும்போது கன்ஃபார்ம். அதனால வந்து எந்த இதுவும் இல்லாமல் இருங்க, துணிஞ்சு நம்பிக்கையோட கொடுங்க. வந்து இருந்து இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் டெஸ்ட் கொடுத்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி. கிரேட் சார், சூப்பர் சார், சூப்பர்.
நம்ம நம்ம டீம்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்டி டீம்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 பேருக்கு மேல இன்னைக்கு டெஸ்டிமோனியல் ஷேரிங் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டா நூத்துக்கணக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் 4 பிரச்சனை 5 பிரச்சனை டெஸ்டிமோனியல் ஷேரிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்கான ஷேரிங் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு ஷேர் பண்ண அத்தனை லீடர்ஸ்க்கும் நம்ம வந்து முதல்ல நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன், நன்றி சொல்லிக்கிறேன். இன்னைக்கு 94 பேருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காங்க. நிறைய தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து தெரிஞ்சிருக்காங்க. நல்ல அதாவது புது மக்களை நிறைய பேரை இன்வைட் பண்ணியிருக்கீங்க. அந்த இன்வைட் பண்ண அத்தனை லீடர்ஸ்க்கும் நம்ம நன்றி சொல்லிக்கிறோம். அதே சமயத்துல நிறைய புது தகவல், அதாவது நாம மட்டும் எடுத்தா பத்தாது, நம்ம தெரிஞ்சவங்களுக்கு இதை கொடுக்கறது மூலமா அவங்களும் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கீங்க. உண்மையாலுமே எல்லா லீடர்ஸ் ஷேர் பண்ண அத்தனை லீடர்ஸ்க்கு நம்ம நன்றி சொல்லிக்கிறோம். ஃபைனலா ரமேஷ் சார் இன்வைட் பண்ணிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். வெல்கம் சார். கிரேட் சார், சூப்பர் சார், அருமை. டெஸ்டிமோனியல் ரொம்ப எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லாருமே நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இதில் சசி கூடலூர், சாரி சார், நம்ம அடுத்த வாரமும் நம்ம டெஸ்டிமோனியல் இருக்குது, ஷேர் பண்ணுவோம். சத்யராஜன் சார், அடுத்த வாரம் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம் சார். சார்வா 9:30 முடிச்சிடலான்னு நினச்சோம், பட் டைம் ஆகிடுச்சு. ஷேர் பண்ண அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தானாக முன் வந்து இவ்வளோ டெஸ்டிமோனியல் கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லிவிட்டு நம்ம கிரேட் அப்ளைன் டாக்டர் சேலம் சார், சுப்பிரமணிய சார் அவருக்கும் வாழ்த்து சொல்லிவிட்டு இதோட வைண்டப் பண்ணிக்குவோம். பவர் மார்னிங் மீட்டிங்கில் சந்திப்போம். தேங்க்யூ லீடர்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.